சரி, இப்ப தேவனுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த பசங்க? ஜனங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 22வது வசனம், சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பைபிள் சொல்லுகிறது, அந்த பையன் அங்க கூடுகிற அநேக பெண்களுக்கு பின்னால சுத்தி அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிடுச்சு, பாய் ஃபிரெண்ட் ஆயிடுச்சு எல்லாம். இன்னைக்கு நிறைய சர்ச்சுங்க பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டுக்குன்னு ஓடுதுங்க எல்லாம். எங்கெல்லாம் பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டுங்களை தண்ணி தெளிச்சு ஆடு மாதிரி விட்டுருக்காங்க, அங்கதான் நிறைய கூட்டங்கள்லாம் போயிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. அதுக்காக சர்ச்சுக்கு போறதுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டோட சுத்திங்கிறது பாஸ்டர் பசங்க. உணர்ந்து பாருங்க, அநேக பெண்கள் பின்னால் அந்த பையன்கள்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் பையங்க பின்னாடி சுத்த எல்லாம் ஜோடி ஜோடியா போறது, ஜோடி ஜோடியா வருது. கர்த்தர் சமூகத்துக்கு அந்த பாவம் போனது, அது தவறு. நான் ஒரு லெஸ்ட் ஸ்பிரிட்டோட மைண்ட்ல வச்சுன்னு ஹார்ட்ல வச்சுன்னு என் தேவனை நான் பாட்டு படிக்கலாமா, வர்ஷிப் பண்ணலாமா? ஐயோ நோ ஐயோ அடூரே, நான் மன்னிங்கப்பா. அந்த பயம் இல்லை பாத்தீங்களா? அப்ப அந்த பயத்தை யார்? நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும்.